இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்குறோம். டெபிட் சைடு, கிரெடிட் சைடு 3 பேருக்கும் பிரிச்சாச்சு. அதாவது ஆருக்கு ஒரு காலம், பிக்கு ஒரு காலம், எண்ணுக்கு ஒரு காலம். அதே மாதிரி கடைசியில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆருக்கு ஒரு காலம், பிக்கு ஒரு காலம், எண்ணுக்கு ஒரு காலம். ரிட்டையரிங் பார்ட்னரை வந்து நான் ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பை பேலன்ஸ் ப்ராடம் இது வந்து எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான். நம்ம டிக் பண்ணது எல்லாமே, அதாவது ரைட் போட்டோம்ல, லைபிலிட்டி சைடில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரிசர்வ் ரைட் போட்டிருக்கோம், கேபிட்டல் ரைட் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து கீழே பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது குட்வில்ல ரைட் போட்டிருக்கோம். மறக்காமல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரீவல்யூஷன் ப்ராஃபிட்டாக இருந்தால் கடைசியில் கொண்டு வந்து போடுங்க. ரீவல்யூஷன் லாஸ், இந்த சம்மில் ரீவல்யூஷன் லாஸ் அது எங்கே வந்துடும்னா டெபிட் சைடில் வந்துடும். அதுக்கு அடுத்தது க்ளோசிங் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கணும்னா 30,000. ரெண்டு பேருடைய கம்பைன்ட் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்னா 30,000 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று கேர்ஃபுல்லாக பார்த்துப்போம். அப்போ எடுத்தோடனே பை பேலன்ஸ் ப்ராடவுன், இதுக்கு கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டலில் 3 பேருனுடைய கேபிட்டல் அமௌண்ட் எடுத்து எழுதிட்டேன். 20,000, 15,000, 15,000. அதுக்கு அடுத்தது பை ரிசர்வ் ஃபண்டில் 3 பேருக்குமே அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில், ஓல்ட் ரேஷியோவில் பிரித்து போட்டாச்சு 3 பேருக்குமே. அதுக்கு அடுத்தது இந்த குட்வில்லுக்கு வரேன். குட்வில்லுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுனா வந்து பிக்கு பொறுத்த வரைக்கும் 2,000. அதே மாதிரி என்ன எவ்வளோ அமௌண்ட்டு குட்வில் அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா அது 1,000. இது ரெண்டும் வந்து குட்வில் சம்மந்தப்பட்டது. அப்போ யாருக்கு போட்டிருக்கோம்னா பீனுடைய காலத்துக்கு நேராக போட்டோம். மறக்காமல் உடனே டெபிட் சைடில் அந்த குட்வில் மட்டும் மறக்காமல் கொண்டு வரும்போது இங்கே யாருடைய காலத்தில் போட்டோம்? பீனுடைய காலத்தில் தானே போட்டோம். அப்போ இங்கே 2 பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், 2 பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு ஆறு எவ்வளோ கொடுத்தாரு? 2,000 கொடுத்தாரு. அவர் காலத்தில் 2,000 போட்டுடுங்க. அடுத்தது என்ன எவ்வளோ கொடுத்தாரு? 1,000 கொடுத்தாரு. அவருடைய காலத்தில் போட்டுங்க. பிக்கு டேஷ் போட்டுங்க. மறக்காமல் இதை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதே மாதிரி டெத் ஆஃப் ஏ பார்ட்னருக்கும் பார்க்கும்போது இந்த குட்வில் கான்ட்ரிபியூட் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைட்லேயும் வரும், அதே மாதிரி டெபிட் சைட்லேயும் வரும். அடுத்தது ரீவல்யூஷன் லாஸ். ரீவல்யூஷன் லாஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே அதாவது டெபிட் சைடில் வந்துடுது. அப்போ 2 ரீவல்யூஷன் லாஸ்ன்னு எழுதிக்கிட்டேன். அப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னா ஆருக்கு 106, 160. அதுக்கு அடுத்தது பிக்கு 120, எண்ணுக்கும் 120 போட்டாச்சு. எதுக்கு அடுத்தது ரிட்டையரிங் பார்ட்னரை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு வருதுன்னா 18,825. டெபிட் சைட்லேயும் எடுத்து எழுதுனேன். எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுதோ அதை வந்து 2 பீஸ் லோன் அக்கௌண்ட் சொல்லி போட்டுட்டேன். இவங்க 2 பேருக்கும் டேஷ். அதுக்கு அடுத்தது 2 பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது க்ளோசிங் அமௌண்ட்டு இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. க்ளோசிங் அமௌண்ட் இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோன்னா 30,000 ரூபா கம்பைன் கேபிட்டல். அப்போ இவங்களுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2. ஆட்டோமேட்டிக்காக சும்மா மனக்கணக்கு போட்டிங்கன்னு வச்சிங்களேன். 30,000 இன்ட்டு 3/5 எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 2 பேலன்ஸ் கேரி டவுன். ஆருக்கு பொறுத்த வரைக்கும் 18,000, அதே மாதிரி எண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் 12,000. அந்த கால்குலேஷன் வேணாலும் நான் கீழே போட்டுருங்க, இங்கே பார்த்துக்குங்க. அதாவது ஆருக்கு பொறுத்த வரைக்கும் 30,000 இன்ட்டு 3/5 18,000. அதே மாதிரி எண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 30,000 இன்ட்டு 2/5 எவ்வளோ அமௌண்ட்னா 12,000. இதை கொண்டு வந்து போட்ட பிறகு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் குறையுது. அப்போ இங்கே குறைஞ்சதுனாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து யாருடைய அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னா ஆறுனுடைய அமௌண்ட்டு வந்து பிஸ்னஸில் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னா 940 அதிகமாக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து 2 பேங்க்குன்னு சொல்லி போட்டுடுவோம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி யூஸ் பண்ணிட்டோம். அப்போ 2 கரண்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி இவருடைய அமௌண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 2,705 அதிகமாக இருக்குது. இதையும் வந்து நம்ம வந்து அவருக்கு திருப்பி அதாவது வித்ரா பண்ணி கொடுத்துடணும். நமக்கு அமௌண்ட்டு பிஸ்னஸ்லேருந்து அமௌண்ட் அவர் அமௌண்ட் அதிகமாக இருக்க அமௌண்ட்டை வந்து எடுத்து கொடுத்துடணும். அப்போ வந்து அதே மாதிரி 2 என்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். அப்போ இதுதான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ பேலன்சிங் ஃபிகர். அப்போ இது முடிச்சிட்ட பிறகு நம்ம இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரோம். பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லைபிலிட்டி சைடில் பில்ஸ் பேயபிள் எந்த வித அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கிடையாது. அதனால் அப்படியே கொண்டு வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, அப்படியே கொண்டு வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ரிவல்யூஷன் அக்கௌண்ட்டில் லீகல் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் 265 அது மறக்காமல் கொண்டு வந்து போட்டுங்க.
அதுக்கு அடுத்தது பீஸினுடைய லோன் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து போட்டுங்க. அதுக்கு அடுத்தது கரண்ட் அக்கௌண்ட்னா வந்து இவருக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது ஆருக்கு பொறுத்த வரைக்கும் 940 அமௌண்ட் வந்து பிஸ்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி எண்ணுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 2705 அதுதான் இங்கே போட்டிருக்கோம். கரண்ட் அக்கௌண்ட் போட்டு ஆருக்கும் எண்ணுக்கும் போட்டு ரெண்டுத்தையும் கூட்டி அவுட்டர் கலத்தில் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது கேபிட்டல் வாரம் க்ளோசிங் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் ஆருக்கு 18,000, அதே மாதிரி எண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் 12,000, கம்பைன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 30,000. இப்போ அசட் சைடில் வரீங்க. பிளான்ட் பொறுத்த வரைக்கும் எந்தவித அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்க ரீவல்யூஷனில் சம்மந்தப்படலை. அப்புறம் நேரடியாக விட்டுருக்காலம். அதுக்கு அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இருக்குது. அப்போ டெப்டார்ஸ் அமௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் 10,000 வந்து 25 ருபீஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 9,975 வருது, கொண்டு வந்து போட்டுங்க. ஸ்டாக்கினுடைய அமௌண்ட் வந்து டிப்ரிசியேட் ஆகிருக்கு, அதை மைனஸ் பண்ணி விட்டுருக்காலம். அதுக்கு அடுத்தது பில்டிங்குடைய வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகிருக்கு, அதனால் ஆட் பண்ணி அவுட்டர் காலம் போட்டாச்சு. கடைசியாக பேங்க் பேலன்ஸு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 13,000 இருக்குது. இப்போ அசட் சைடு ஓவரால் டோட்டல் போட்டாச்சு. அதே மாதிரி லைபிலிட்டி சைட்லையும் ஓவரால் டோட்டல் போட்டாச்சு. அப்போ இது வந்து நமக்கு வந்து எத்தனாவது சம்னா வந்து 11th சம்மு. 11th சம் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவங்க பொறுத்த வரைக்கும் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடவே இல்லை. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ரீவல்யூஷனில் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரிஸ் வரப்போகுது. அதாவது இந்த பில்டிங்காக ஒரு என்ட்ரிஸ் வரும். நான் அப்படியே ஓவரலாக சொல்கிறேன், அப்படியே கொஞ்சம் கேட்டுக்குங்க. பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கு எவ்வளோ அமௌண்ட்டுனா வந்து 1440. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. அப்போ ரீவல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் டு லீகல் சார்ஜஸ் அக்கௌண்ட். அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து நெட் லாஸ் வந்திருக்கு 3வது என்ட்ரிஸ், அதாவது ரீவல்யூஷன் லாஸ் வந்திருக்கிறதுனால அப்போ வந்து நாம் வந்து எங்கே பேலன்ஸ் ஆகிருக்குன்னா அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் கடைசியில் பேலன்ஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து நம்ம கடைசியில் உள்ளது சொல்லிட்டு தான் சொல்லணும். அப்போ ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், அடுத்தது பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், அடுத்தது என்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவல்யூஷன் அக்கௌண்ட். எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வேணால் அந்த அக்கௌண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதிக்கிங்க. அதுக்கு அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட்டை 3 பேருக்கு பிரித்து கொடுத்தோம். அதாவது ரிசர்வ் ஃபண்ட் அமௌண்ட்டை. அப்போ ரிசர்வ் ஃபண்டு போட்டாலும் சரி தான், ஜென்ரல் ரிசர்வ் போட்டாலும் சரி தான், ரெண்டும் ஒன்று தான். அப்போ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு என்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது இந்த குட்வில் அமௌண்ட்டை பிரித்து கொடுத்தது. குட்வில் அமௌண்ட்டை பிரித்து கொடுத்தது பொறுத்த வரைக்கும் யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா ஆறு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்போ ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், என்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அந்த குட்வில் அமௌண்ட் 3,000 பொறுத்த வரைக்கும் ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல 2,000, அதுக்கு அடுத்து என்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல பொறுத்த வரைக்கும் 1,000 ருபீஸும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பீஸ்க்கு பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ல பொறுத்த வரைக்கும் 3,000 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ரிட்டையரிங் பார்ட்னருக்கு நம்ம லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அவருக்கு. அப்போ பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பீஸ் லோன் அக்கௌண்ட் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். இது போதும். அதாவது உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்குறதுனா ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் கேட்பாங்க. ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸுக்கு 1 மார்க்குன்னு சொல்லி வச்சுட்டா கூட ஒன்லி 6 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 என்ட்ரிஸ் வர மாதிரி பார்த்துப்பாங்க. அதே மாதிரி அப்படி இல்லைன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்கலன்னா ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த பாடப்பகுதியில் பொறுத்த வரைக்கும் சம் நம்பர் 11 ஓவர். இப்போ அடுத்தது சம் நம்பர் 12 பார்க்க போகிறோம்.